டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். இந்தியாவில் இருக்க அரவாணிகள் கம்யூனிட்டி தான் உலகத்திலேயே இருக்க ரொம்பவே பழமை வாய்ந்த கம்யூனிட்டி. 3000 வருஷத்து பழமையானது. மகாபாரதத்தில் கூட அர்ஜுனன் பிரிகனுலான்ற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டராக மாறி இருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இன்னும் பல புராணங்களில் அரவாணிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. விழுப்புரத்தில் இருக்க கூவகம்ன்ற ஊரில் நடக்கிற திருவிழா தான் அரவாணிகளுக்காக நடத்தப்படுற உலகத்தோட மிகப்பெரிய திருவிழா. இந்த ஃபெஸ்டிவலில் பல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நைட்டில் மணப்பெண்ணாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. காலையில் அவங்களோட மணப்பெண் கோலத்தை கலைச்சி ஒரு விதவையாக தன்னை நினச்சிட்டு அலங்கோலம் பண்ணிட்டு அழுகுவாங்க. இதை அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சர்ச் பண்ணி இன்னும் 4 விஷயத்த புதுசாக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பழங்கால புராணங்கள் படி அரவாணிகள் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் அதிகமாகுமாம். அண்ட் அவங்க சாபம் விட்டா அது பழிக்க கூட செய்யுமாம். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலை, பட் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாங்க. எதனால டிரான்ஸ்ஜெண்டர்ஸை 9ன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நார்த் சைடில் அரவாணிகளாக இருக்கவங்க பகுச்சரமாதான்ற ஒரு கடவுளை வணங்குவாங்க. அந்த கடவுளோட புனிதமான எண் தான் 9. அதனால தான் அவங்களையும் அப்படியே சொல்லி கூப்பிட்றாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபேமஸான டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டர்னா கௌரின்ற மும்பையை சேர்ந்த இவங்க தான். இவங்க மும்பையில் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு மத்தியில் பிறந்து பல கஷ்டத்துக்கு அப்புறம் விக்ஸ் ஆட்லேயே அம்மாவாக நடிச்சிருப்பாங்க.